ஏப்ரல்ல 30 நாள். அதுக்கு பிறகு இது என்ன மாசம்? மார்ச், ஏப்ரல், மேயில 31 நாள், ஜூன் 30 நாள், ஜூலைல 31 நாள், ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் நவம்பர் 1 என்று எடுப்போம். இது வரைக்கும் அவர் வேலை செய்யறார். நவம்பர் வரைக்கும் தானே வேலை செய்யறார். நவம்பர் ஃபர்ஸ்டா இல்லைன்னு தெரியல என்று அவர் நவம்பர் தொடங்குறபடியா இவரை நாங்க எடுப்போம். இப்ப இவ்வளவை கூட்டினா 1, 2, 3, 4, 5, 6, 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 246 நாள் வேலை செய்யறார். 246 நாள் சிவா வேலை செய்யறார். அவர் மற்றால் நவம்பர் தொடக்கம் 2017 மார்ச் வரை. அப்ப பாருங்க, நவம்பர் என்று சொன்னா நவம்பர்ல 30 நாள், அதே போல டிசம்பர்ல 31 நாள், ஜனவரில 31 நாள், அடுத்த சாதாரண வருடம் என்றபடியா அதுல 28 நாள் தான் வரும். மார்ச் என்று சொன்னா நாங்க மார்ச் 1 எடுப்போம். இவ்வளவையும் கூட்டணும் என்று சொன்னா 8, 13, 11, நாம் 12, 121 நாள் தான் இவர் வேலை செஞ்சிருக்கிறார். இவர் 246 நாள் வேலை செய்திருக்கிறார். அப்ப இதுல கேள்வி, 2 பேரும் வேலை செய்த காலம் சரியா சமமா? 2 பேரும் இல்ல. அப்ப என்ன விட வேற இல்ல. சிவா வேலை செய்தது 246 நாள், அதே போல ரவி வேலை செய்தது 121 நாள். ரெண்டும் சமநாடு கேட்கிறாங்க இல்ல. செய்முறை கொள்ளுங்க, அல்ல அடுத்த கேள்வி போமா. இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அனுப்புவேன், டவுட்னா பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு 3 ஆண் சகோதரர்களும் ஒரு பெண் சகோதரியும் உள்ளது. அப்ப நான் யார் என்று தெரியா? நான் போயா அல்லது கேளாண்டு தெரியா? சாமியா அல்லது பெண்ணாண்டு தெரியா? இதுல பாருங்க, எனக்கு 3 ஆண் சகோதரர்கள்டா, 3 பாய்ஸ். அப்படியா? காணிங்க சாமி. அடுத்தது பெண் சகோதரி உண்டா, ஒரு கேள். அப்ப அந்த குடும்பத்துல மொத்தமா எங்களுக்கு தெரியும் 5 பிள்ளைகள். இது விளங்குதா? 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 1 அதிகமாகும். இப்ப கவனிச்சு கொள்ளுங்க, சொல்ற ஆள் கட்டாயம் ஒரு யாரா இருப்பான்? கேளாத்தான் இருப்பான். அப்பதான் 2 கேளுக்கு 2 பாய்ஸ் சமன், ஒரு ஆண் கூட இருப்பேன். ஆகவே நான் ஒரு பெண் என்பது சரி. ஏனண்டா பிள்ளைகள் படியா கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு பெண் அவ பெண்ணா இருந்தா தான் 2 பெண்ணா இருப்போம். அப்ப ஆண்களை விட ஆண்களின் எண்ணிக்கை 1 கூடண்டா, 2 விட 1 கூடண்டா, 3 பாய்ஸ் இல்லண்டா, 3ல இருந்து 1 கழிச்சோம்டா 2 கேளா இருக்கு. என்ன விளங்குது அந்த கேள்விகள்? செய்முறை கொள்ளுங்க. ரயாஸ்ரீ சாமி விளங்குதுதான் ஏனா? அடுத்தது இனிஷிதா சாமி, உங்களுக்கு விளங்குதா? அடுத்தது பாருங்க, பெட்டி ஒன்றில் 3 மஞ்சள், 5 சிவப்பு உள்ளன. நிறத்திலான இரு பந்துகளை, ஒரே நிறத்திலான 2 பந்துகளை பெறுவதாயின் குறைந்தபட்சம் எத்தனை எடுக்கணும் என்று கேட்கிறாங்க. குறைந்தபட்சம் எத்தனை கேட்டா, ஒரே நிறத்திலான 2 கேட்டா இதுல குறைய இருக்கிறதே 2 பேருங்க. 3 மஞ்சள் பந்துகள் இருக்கு, அதோட 1 கூட்டி விட்டா சரி. கூடிய பட்சம் என்ன செய்யணும்? இந்த 5ஓட 1 கூட்டணும். சரி, அப்ப விடை 4. கூடிய பட்சம் 6 பேர்.
அடுத்த பாருங்க, இதுக்கு கோடு போட்டும் பார்க்கலாம் அல்லது நம்பர்ஸ் போட்டும் பார்க்கலாம். கோடு போட்டுக்கு புலங்கப்படுத்துறேன்னு கவனிங்க. கமலன் விமலனை விட உயரம் கூடியவன். இப்ப விமலனுக்கு சின்ன கோடு போட்டா கமலனுக்கு கொஞ்சம் பெரிய கோடு போடுறது. ஆயினும் அமலனை விட உயரம் குறைந்தவன். அப்ப இதுல யார் உயரம் கூட? அமலன் தான் உயரம் கூட. உயரத்தின்படி வரிசைப்படுத்தினால் நடுவுல வாரது யாரு? இதுல முதலாவதா விமலன் வருவார், விமலனோட பெருசா கமலன் வருவார், கமலனை விட பெரியால் அமலன் வருவார். அப்ப நடுவுல வாரது இந்த இரண்டு கமலன் விடதான் சரி. சரியா? அந்த மற்ற சூம் டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. என்னென்று சொன்னா அதுல சுற்றாடல் ஒரு 500 கேள்வி இருக்கு. அவ்வளவு கிளியரா செய்றீங்க என்று சொன்னாலே ஏன்னா சுற்றாடல்ல நாங்க 30 எடுக்கலாம். அடுத்த பாருங்க, 1 தொடக்கம் 6 வரையான எண்களை கூட்டும் போது வரும் விடையானது 10லும் அதிகம், 10லும் குறைவு, 20லும் அதிகமாகும். இதுல பாருங்க, 1 2 3 4 5 6 6 4 10 15 15 3 18 20 21. அப்ப விடை என்ன வேற? 20லும் அதிகமாக. சார் நீங்க கணக்கிற விளங்குங்க. மெட்டாக்களுக்கு அதே மாதிரி இருக்கா? இல்ல சார். அப்ப அது உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். என்ன 20லும் அதிகமாக விட சரியா? செய்முறை வேணுமெண்டா கேளுங்க. தங்கையை விட அக்காவுக்கு அதிகமாக இருப்பது என்ன? வயது. அழகு, அறிவு எல்லாம் இல்ல. சில வேளை அக்காவோட தங்கச்சி கடும் கட்டியாரியா இருக்கலாம். என்ன? அடுத்த பாருங்க, மைதானம் ஒன்றில் நின்ற சில மாணவர்கள். சொல்லுங்க. நான் அதை விளங்கப்படுத்தலாமா? 10ஆவதா? ஓகே, விளங்கப்படுத்துங்க. மைதானம் ஒன்றில் நின்ற சில மாணவர்கள் தொப்பி அணிந்திருந்தனர். சிலர் குடை வைத்திருந்தனர், சிலர் கண்ணாடி போட்டிருந்தனர். இவர்களில் சிலர் குடையுடன் தொப்பியுடன் இருப்பது என்பது கூற முடியாது சார். அப்படியா சொல்றீங்க? ஏனென்றா சொல்லுங்க. ஏனென்றா சில பேர் தொப்பியோடையும் கண்ணாடியும் வந்திருக்கலாம், இல்லாட்டி குடையும் கண்ணாடியோடையும் வந்திருக்கலாம். சில நேரம் குடையோடையும் தொப்பியோடையும் வந்திருக்கலாம். அதனால கூற முடியாது. சிலர் மாணவர்கள் சிலர் தொப்பி அணிந்திருந்தனர், சிலர் குடை வைத்திருந்தனர், சிலர் கண்ணாடி போட்டிருந்தனர். இவர்களில் சிலர் குடையுடனும் தொப்பி அணிந்திருந்தனர் என்று சொல்றாங்க. அப்படி இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். என ஆகவே அது கூற முடியாத விடை. சார் சிலர் ரெண்டு தானே சொல்லி இருக்கு. அந்த சிலருக்குள்ள வந்து சிலர் ஒரு சிலரா இருக்கலாம் தானே. சில மாணவர்கள் தொப்பி அணிஞ்சிக்காங்க, சிலர் குடை வைத்திருந்தனர், சிலர் கண்ணாடி போட்டிருந்தனர். இவர்களில் சிலர் குடையும் தொப்பியும் அணிந்திருந்தனர் என்றது சரி என்று சொல்லிடாது, பிழை என்று சொல்லிடாது. அப்ப விடை கூற முடியாது. எத்தனையாவது திறன் அது? 12வது திறன்ல 10வது கேள்வி. விடையே பாருங்க ஒருக்கா. 12வது திறன்ல 10வது கேள்வி. ஏன்னா கவனிங்க. 3வது விட தான் கொடுத்திருக்காங்க. 3வது விட சார். சரியா? அடுத்தது 11வது கேள்வி பாருங்க. அக்ஷரா நீங்களா சாமி கேட்ட? நீங்க அது விளங்கிட்டா இப்ப உங்களுக்கு? ஆம் சார், விளங்கிட்டு. ஏனண்டா அதுல இப்படி ஒரு தரவு தந்திருந்த என்ன
சிலர் தொப்பியும் குடையும் அணிந்திருந்த அப்படி ஏதாவது தந்திருந்தா நாங்க அதை எடுக்கலாம். சரி சார். அடுத்த பிறகு நானும் எனது நண்பர்களும் கைகுலுக்கி கொண்ட போது மொத்தமாக 10 கைகுலுக்கல்கள் இடம்பெற்றது. ஆகவே எனது நண்பர்களின் எண்ணிக்கை தான் நான் கேட்கிறாங்க. விளங்கப்படுத்துறேன். சொல்லுங்க. நானும் எனது நண்பர்களும் கைகுலுக்கி கொண்ட போது மொத்தமாக 10 கைகுலுக்கல்கள் இடம்பெற்றன. ஆகவே எனது நண்பர்களின் எண்ணிக்கையாக இருக்கக்கூடியது. இப்ப நானும் அதுக்குள்ள சேர்ந்து கைகுலுக்கிறேன். 10 எந்த 2 இலக்கமும் பெருக்கி வருதுன்னு பார்க்கணும். 10 2ஆல பெருக்கணும். பெருக்கினா 20. அப்ப 4ம் 5ஐயும் பெருக்கினாத்தான் 20 விட வருது. அப்ப மொத்தமா அங்க 5 பேர் இருந்திருக்கணும். ஆனா அதுல தந்திருக்காங்க எனது நண்பர்களின் எண்ணிக்கையாக இருக்கக்கூடியது. எனது நண்பர்களாத்தானே கேட்டிருக்காங்க. அப்ப என்ன கழிக்கணும் அதுல இருந்து? அப்ப 5ல இருந்து 1 கழிச்சா 4 விடை சார். சரி, ஓகே. அது கேள்வி. அடுத்த கேள்வி வேறங்க. எல்லா சிறுவர்களும் சுறுசுறுப்பானவர்கள். அன்பர் சுறுசுறுப்பானவன். ஆகவே அன்வர் ஒரு சிறுவன் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லலாம். அன்வர் ஒரு சுறுசுறுப்பை இல்லை என்று சொல்லலாமா? அப்படின்னு சொல்லலாம். அன்வர் சுறுசுறுப்பாயின சிறுவன் என்பது கூற முடியாது. ஆகவே விடை 3வது சரி. தம்பி மீனையும் முட்டையும் விரும்பி உண்பான். அண்ணா முட்டையும் இறைச்சியும் விரும்பி உண்பான். தங்கை மீனையும் கருவாட்டையும் விரும்பி உண்பான். அக்கா கருவாட்டை முட்டையும் விரும்பி உண்பாள். குடும்பத்தில் அதிகமாக விரும்பப்படுவது என்ன? முட்டை. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. முட்டை வார இடத்தெல்லாம் மீன் உண்டு. இதுல அடுத்ததுல மீன் இருக்குதா? 2. முட்டை வந்து 1 இந்த இருக்கு 2 3. அதே போல இறைச்சி பாத்தீங்கன்னு சொன்னா 1 தான் வருது இல்லையா? அப்ப விடை என்ன? முட்டை விடை. அந்த கிராமத்தில் உள்ள வறிய குடும்பங்களில் சதாமின் குடும்பமும் ஒன்றாகும். இதிலிருந்து நாங்க என்ன விளங்கிக் கொள்ளலாம்? அந்த கிராமத்தில் உள்ள பெரும்பாலான குடும்பங்கள் வறியவையா? அது சொல்லலாம். சதாமின் குடும்பம் பணக்கார குடும்பம் அல்ல, அது சொல்லலாம். ஏன்னா பணக்கார குடும்பம் இல்லாடி என்ன? ஏழை குடும்பம், அப்படித்தானே? அந்த கிராமத்தில் உள்ள பெரும்பாலான குடும்பங்கள் பணக்கார குடும்பங்கள், அது சொல்லலாது. ஆனா சதாமின் குடும்பம் பணக்கார குடும்பம் இல்லைன்னு சொல்லலாம். ஏனண்டா அந்த கிராமத்துல இருக்கிற வறிய குடும்பங்களில் சதாமின் குடும்பம் 1 தாராங்க. அதால அதுக்கு 2வது விடை சரி. என்ன ரக்ஷிகா சாமி விளங்குதா? அடுத்தது பாருங்க. இதுல பிறந்தது கதி பார்க்கக்குள்ள சாமிகள் இங்க கவனிச்சு கொள்ளுங்க. சில மாணவர்களையும் பிறந்தது முதல் ஆண்ட பாருங்க. 2010 2010 இங்க 11. அப்ப வாசுயும் கமலினியும் பாத்திமா பவானிக்கு பிறகுதான், அதாவது ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் பிறந்திருக்கிறாங்க. இதுல மூத்தாள யாருன்னு பாக்குற? பாத்திமாவா பவானியான்னு பாக்க மாதத்தை பார்க்கணும். இவர் 1ஆம் மாசம், இவர் 11ஆம் மாசம். இதுல 1வது பிறந்த மூத்தாள் பவானி, 2வது பிறந்தாள் பாத்திமா. அப்ப இதுல வயது கூடியவர் தானே கேட்கிறாங்க. அப்ப விடை பவானி. இதுல இவர் 3ஆவதா பிறந்திருப்பார் வாசுகி. இவர் 4ஆவது பிறந்திருப்பாங்க. வெள்ளை உடை அணிபவர்கள் அனைவரும் மாணவர்கள் அல்லர் எனில் என்றா வெள்ளை உடை போடுற எல்லாரும் மாணவர் இல்லாட்டி என்ன? வெள்ளை உடை போடுற வேற ஆக்களும் இருக்கிறாங்க. அதான விளக்கம். இப்ப இதுல என்னண்டா இந்த வெட்டு வலயத்துல வெட்டுப்புள்ளி 180க்கு மேலெடுத்த எல்லாரும் மாணவர்கள் இல்லைண்டா என்ன? 180க்கு மேலெடுத்த வேற ஆக்களும் இருக்கிறாங்க. அது வேற பரிச்சையா இருக்கு. சரியா? இதுல பாருங்க, வெள்ளை உடை அணிபவர்கள் ஒருபோதும் மாணவர்கள் என்று சொல்லலாம் இல்ல. வெள்ளை உடை அணியாத எல்லோரும் மாணவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சில வெள்ளை உடை அணிபவர்கள் மாணவர்கள் அல்ல, அது சரி சொல்லலாம். எனது சகோதரர்களில் ஒருவர் கணக்காளர் அக்கவுண்டனா இருக்கிறார்.
எனது தங்கை ஒரு வைத்தியர். ஆகவே எனக்கு 2 சகோதரிகள் என்பது கூற முடியாது. கூற முடியும். ஏனென்றால் அதுல 2 சகோதரிகள் என்று சொல்லலாமா? அவைக்கு 5 சகோதரிகள் இருக்கலாம். அதுல ஒரு ஆள் அக்கவுண்டன், இன்னொரு ஆள் டாக்டரா இருக்கிறார். அப்ப அதால எனக்கு 2 என்று சொல்லலாமா? அப்படி சொல்லலாம். மதன் என் அண்ணா, ராணி எனது தங்கை. எனவே ராணிக்கு 2 அண்ணாமார் என்பது சரி. மதன் என் அண்ணா. Okay. ராணி எனது தங்கை. இல்ல, அதுக்கும் என்ன செய்யலாது? கூற முடியாது. ஏன்னா நான் வந்து ஆனா பெண்ணாண்டு தெரியாது. அது எப்படி நாங்க சொல்லலாம்? ராஜாண்டு தந்திருந்தா சொல்லலாம். Right. இந்த மீதி கேள்வி பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க சாமியால். இந்த நாளைக்கு காலையில 5:15 5:15 ஜாயின் பண்ண இயலாதாக்கள் அந்த வீடியோஸ பாருங்க. பின்னிற கிளாஸ் இருக்காது. சரியா? அப்ப 5:15 ஜாயின் பண்ணுங்க. ரைட், பை பை. Bye. Bye, sir. Thank you, sir. God bless you, sir.